கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஆதியாகமம் 21வது அதிகாரம் 22ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். எனக்கு அருமையானவர்கள், இந்த இடத்துல வேதம் சொல்லும் பொழுது நீ செய்கிற எல்லா காரியத்திலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஒருவேளை உன்னுடைய வாழ்வில் பலவிதமான தோல்விகள் அல்லது வியாதிகள், பலவீனங்கள் என்று சொல்லி பலவிதமான சோர்வுகளின் மத்தியில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பாயானால், இந்த நாளில் கர்த்தர், என் அருமையான தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே கூட இருக்கிறார். என்னுடைய வாழ்வில் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், என்னால் மேலே வர முடியலை. என்னுடைய வாழ்வு ஒரு ஸ்டாக்னேஷனாகவே இருக்குது. எந்த விதத்தில் என்னால் மேலே வர முடியலை, திகைத்து போய் நின்று கொண்டு இருக்கிறீங்களா? எனக்கு அருமையானவர்களே, தெய்வ சமூகத்தை நாடி வாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க. நீ செய்கிற காரியங்கள் உனக்கு வாய்க்க வேண்டுமானால் நீ இயேசுவோடு கூட நெருங்கி வா. இயேசுவினிடத்தில் ஜெபிக்க ஆரம்பி. முழங்கால் படியிட்டு குடும்பமாக இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. ஒருவேளை நான் ஜெபம் பண்றேன், ஆனால் எனக்கு விடுதலை இல்லைன்னு சொல்லி சோர்வோடு கூட இருக்கிறீங்களா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, பயப்படாதே. இயேசு உனக்கு விடுதலையை கொடுப்பார். நிச்சயமாகவே உனக்கு விடுதலை உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த நாளிலும் கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் நீ கர்த்தருக்கு பயந்து இருக்கிறபடியினால், உன் குடும்பம் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறபடியினால் நீ செய்கிற காரியங்களில் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். தேவன் உன் சத்தத்திற்கு பதில் கொடுப்பார். தேவன் உன் சத்தத்திற்கு பதில் கொடுத்து சமுதாயத்திலும் சபையிலும் உன் பெயரை பெருமைப்படுத்துவார். நான் நலிந்து போய்விட்டேன், மெலிந்து போய்விட்டேன், நான் எவ்வளவோ நன்மை செய்தேன், ஓடினேன், உழைத்தேன், ஆண்டவருக்காக நின்னேன், ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து போன போல இருக்கேன்னு சொல்லி கலங்கி போய் இந்த வார்த்தைகளை கேட்கீங்களா? எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இன்று இயேசு உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அந்த அற்புதத்தை செய்த என் ஆண்டவர் இன்று உன் சத்தத்தை கேட்கிறார். இன்று உன்னுடைய சத்தத்தை கேட்கிறார். நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீ ஆண்டவர்கிட்ட சொல்லு, நான் உம்மோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை எடுக்கிறேன் ஆண்டவரே. இனி நான் அல்ல, ஜீவிப்பது நீர். நடக்கிற சம்பவங்கள் என் பெயரை பெருமைப்படுத்த அல்ல, உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே கூட இருப்பார் என்று சொல்லி இன்று கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கேட்டு இந்த வார்த்தைக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாரும். நாங்கள் ஒருங்கிணைந்து ஜெபிக்கிறோம். எங்க 2-3 பேர் ஜெபிக்கிறீங்களோ அவர்கள் மத்தியில் இருக்கேன்னு சொன்னீங்கல்லப்பா. இப்போ நான் உங்க பிள்ளைகளோடு கூட இணைந்து ஜெபிக்கிறோம். பரலோகம் திறந்திருக்கிறதா இவருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்குகிறதான். தேங்க்யூ லார்ட் ஃபார் தி டெலிவரன்ஸ். நீர் கொடுக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.